ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி டே ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன சமையல்னால், விரால் மீன் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. குழம்பு ரெடி பண்ணிட்டேன். வறுவலுக்கு தேவையான பொருள் எடுத்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சி போட்டுக்குவோம். அரைச்ச விழுது இது நல்லா இந்த மாதிரி வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ நீங்களும் ஒரு டைம் ரெடி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டு எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதான். மீன் வறுத்து எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹேர் பேக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பாதாம் பிசின் 4-5 பீஸ் எடுத்து மொதல் நாளே தண்ணியில் நைட்டு ஊற வச்சோம்னா காலையில் பார்த்தா நல்லா ஊறி இருக்கும். முடி அடர்த்தியே இல்லாமல் எலிவால் மாதிரி இருக்குது, கொட்டி போயிடுச்சு அப்படிங்கிறவங்க இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கொட்டின இடத்துலையும் முடி வளரும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் இருக்கும். ஊற வச்ச பாதாம் பீசன் சேர்த்துக்கிறேன். முட்டையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலையும் நல்லா வளவலன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் க்ரோத் ட்ரை அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் அப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். இதில் அதிகம் பயோட்டின் இருக்கிறதுனால நல்லா ஹேர் க்ரோத் கொடுக்கும். புரதம், கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நிறைந்த ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, ஹேர் பேக் போட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். எக்கு அடிக்கடி சேர்த்துக்குவேன். என்னோடய ஹேர் மாஸ்கில் அதிகம் எக்கு தான் இருக்கும். ½ அன் ஹவர் ஊறினா போதும். வாஷ் பண்ணிவிட்டு வந்தப்போ என்னோடய ஹேரை பாருங்கள், எவ்வளோ ஒரு பவுன்ஸியாக எவ்வளோ பளபளன்னு நல்லா சில்கியாக இருக்கும் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.